ஒவ்வொரு முறையும் நாம் இந்த ஆலயத்திற்குள்ளாய் கடந்து வரும்பொழுது, இயேசுவின் நாமத்தினால் நாம் கூடும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் இன்று பாடினது போல, நாம் தியானித்து கொண்டிருக்கிறது போல, அவர் ஒரு நாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை அரவணைத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மேல் அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறார். நம்மேல் நேசத்தையும் பாசத்தையும் அளவில்லாமல் கொட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய பெயர் பரம தகப்பன் என்று இருக்கிறது. நம்முடைய தகப்பன், பரம தகப்பன், பிதாவான தேவன் நம்மை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவருடைய ஒரே பெயரான குமாரன் என்று கூட பாராமல் இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் உங்களுக்காகவும் மீட்பராய் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பித்தார். நானும் நீங்களும் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நான் தான் தேவனை தேடி இருக்கிறேன், நான் தான் தேவனை தேர்ந்தெடுத்தேன் சொல்றேன். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். அவர் நம்மை தெரிந்திருக்கிறார், அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய தாயின் வயிற்றில் கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது என்று தெரியாது. நம்முடைய தாயும் தகப்பனும் தாயின் கருவில் நாம் உருவான அந்த நிமிடத்தில் தான் அவருக்கு தெரியும். 10 மாதங்கள் கழித்து தான் அவரை, ஒருவேளை 9-10 மாதங்கள் கழித்து தான் அவரை நம்மை கண்டிருக்க கூடும். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்ம எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவர் அறிந்திருக்கிறார். இங்க பாருங்கள், கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம எந்த இடத்தில் அவரை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். நம்ம தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் விசேஷத்த விதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த திட்டம் தெரியணும் பிரியமானவர்களே? அந்த திட்டம் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுள்ள திட்டம் தான். நம்மை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்ற திட்டம் தான். எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டம் தான். அந்த திட்டத்தை நானும் நீங்களும் பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், அதன்படி அபியாசித்து அதன்படி ஜீவிக்க நம்முடைய செயல்முறைகளை, வாழ்க்கை நடக்கைகளை மாற்றும்படியாக தான் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த சபைக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். தேவனை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அவருடைய நாமத்தை புகழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த 5வது அதிகாரம் 7வது வசனம் சங்கீதம் சொன்னபடியாக பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியிலாக பயபக்தியோடு கூட பணிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் என்று நாம் சற்று தியானிக்கும் பொழுது நன்காய் நாம் புரிந்து கொள்ளலாம். தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு தான் அவரை எதிர்பார்க்கிறார். அவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தான் நாம் எதிர்பார்க்க. அவருடைய பணத்தை எதிர்பார்ப்பது கிடையாது, நம்முடைய அழகை எதிர்பார்ப்பது கிடையாது, நம்முடைய சம்பாதியத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. அவருக்கு எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என்னை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நெஞ்சோட கை வச்சு சொல்லுங்க, என்னதான் அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் யாரை எதிர்பார்க்கிறார்? என்னை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளான மனிதனை மறுரூபப்படுத்த வேண்டும், புதிதாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவானவன் எப்பொழுதும் நம்மை கொல்ல வேண்டும், தகர்க்க வேண்டும், இல்லாமை ஆக்க வேண்டும் என்றுதான் நான் பார்த்துக்கொண்டேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனால் நானோ, இயேசு கிறிஸ்துவானவர், நானோ வந்தது உங்களுக்கு ஜீவனும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அங்க சொல்லுகிறார். பிரியமான சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நானும் நீங்களும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக
ஒரு நாள் நம் ஆலயத்திலிருந்து நாம் விலகி நிற்கவே கூடாது பிரியமானவர்களே. ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் இங்கு தியானிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவானவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அந்த ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த காட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் அங்கு வாசிக்க காண்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு அந்த 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நானும் நீங்களும் ஒவ்வொரு முறையும் இந்த ஜெப ஆலயத்தில் நாம் கடந்து வரும்பொழுது நம்மிடத்தில் தேவனானவர் அவருடைய வசனத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 4வது அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் அதனுடைய 18வது வசனம் சொல்கிறது. அதனுடைய 16லிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அங்கேயும் இது போல ஒரு ஆலயத்தில் கடந்து சென்று அங்கிருந்த புஸ்தக சுருளை வாங்கி இயேசுவானவர் வாசிக்கிறார். 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. யார் மேல்? இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தது. நாம் இங்கு சபையில் இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை மனிதர்கள் மேல் அல்ல, பாஸ்டர்கள் மேல் அல்ல, மூப்பர்கள் மேல் அல்ல, வேற எந்த காரியத்தின் மேல நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவின் மேலா இருக்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். நானும் நீங்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த சபைக்கு கடந்து வந்து தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, தேவனே நீர் எங்களோடு கூட விசேஷத்த விதமாய் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, நீர்தான் எங்களோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரே, நீர்தான் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது, நாங்கள் அப்படியாக இருக்கலாம், இப்படியாக இருக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் நினைத்து குழம்பி போய் நாங்கள் வேதனையிலும் துயரத்திலும் துக்கத்திலும் துன்பத்திலுமாய் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்மிடத்தில் தான் எல்லாவற்றுக்கும் விடுதலை உண்டு, உம்மிடத்தில் தான் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. நீர்தான் எங்களை விடுவிக்கிற தேவன், நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர்தான் எங்களை சுகப்படுத்துகிற தேவன், நீர்தான் எங்களை உயர்த்துகிற தேவன், நீர்தான் எங்களை எல்லா விதத்திலும் எங்களை நன்மையிலும் கிருபையிலும் நடத்துகிற தேவன் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும். நம்பிக்கையோடு கூட அவரை ஒப்புவிக்க வேண்டும். சங்கீதம் 40வது அதிகாரம்
அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை பிடித்து உயர்த்தி கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அவர் நம்மை உறுதியாய் நிறுத்துவார் என்று அங்கு பார்க்கிறோம். ஒருவேளை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரயாசங்களின் இந்த ஸ்ரீயானவள் பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியினால் அவள் 18 வருடம் அவள் நொறுங்கி போயிருந்தாள். 18 வருடம் மிகுந்த விதமாய் சரீர பிரகாரமாக நிமரக்கூடாத அளவுக்கு கூனியாயிருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கூட ஒருவேளை கடன் பாரமாய் இருக்கலாம், ஒருவேளை வியாதியின் பாரமாய் இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் சமாதானமே இல்லை என்ற ஒரு பாரமாய் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறுகள் செய்திருக்கிறேன், குற்றங்களும் குறைகளும் கரைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதனால் பாவத்தின் பாரத்தினால் நான் கூனியை போல இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் பரம்பரையாக என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் பாரத்தினால் நான் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். எல்லா பாரங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நீங்களும் கர்த்தரை வரும்பொழுதெல்லாம், ஆலயத்தில் கடந்து வரும்பொழுதெல்லாம், இன்று இந்த பாரத்தை கர்த்தருடைய சந்நிதியிலாய் நான் சமர்ப்பிக்க போகிறேன் என்று சொல்லிதான் நான் வர வேண்டும். இந்த ஸ்திரீயானவளை குறித்து நாம் நல்ல அந்த சுபாவ குணங்களை பார்க்கும் பொழுது, அவள் சீராக அந்த சபைக்குள்ளாய் வந்து கொண்டிருந்தாள். She was consistent in attending the church. அவள் ஒரு நாளும் விட்டுவிடாமல், ஒரு முறை கூட, ஒரு வாரம் கூட விட்டுவிடாமல் அந்த ஆலயத்திற்குள் அவள் கடந்து சென்று கொண்டிருந்தாள். 2வது, அவள் உறுதியாக அந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தாள். She was committed in attending the church. 3வதாக, அவள் மிகுந்த ஒழுக்கத்தோடு கூட அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தாள். சீராக, உறுதியாக, ஒழுக்கத்தோடு கூட. நானும் நீங்களும் we should be consistent in attending the church, we should be committed in attending the church, and we should be disciplined in attending the church. நானும் நீங்களும் இப்படியாக நம்மை நாமே சமர்ப்பிப்போம் என்று சொன்னால், ஒரு நாள் வரும் நம்முடைய வேதனையை கர்த்தர் மாற்றுவார். ஒரு நாள் வரும் நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். ஒரு நாள் வரும் நாம் நினைத்ததற்கும் மேலாக, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக, நம்முடைய அருகதையை காட்டிலும் மேலாக, நம்முடைய எல்லா விதமான சிந்தனைக்கும் மேலாக, எண்ணங்களுக்கு மேலாக ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைய தினம் அவர் அந்த ஆலயத்தில் கடந்து சென்று போதகம் பண்ணுகிறார். திடீரென்று அவருடைய கண்களுக்கு முன்பதாக இந்த ஸ்திரீயை அவர் காண்கிறார். கண்ட உடனே அந்த ஸ்திரீயை அழைக்கிறார். என்ன பேர் சொல்லி அழைத்தாரோ நமக்கு தெரியாது. அதனால அந்த ஸ்திரீயை அவர் அழைக்கிறார். அழைத்த பொழுது இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பாருங்கள், அந்த ஸ்திரீயானவளுக்கு முன்பதாக வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவும் நிம்மரக்கூடாத கூனியாயிருந்தால். நீங்க வேணா வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க பிரதர். இப்படியே நின்று இப்படியே குனிஞ்சு நின்னீங்கன்னா எவ்வளவு நேரம் நிற்க முடியும் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா காது கேட்காது, சரியா யாரையும் பார்க்க முடியாது, நீங்க எங்க போய் முட்டிக்க போறீங்கன்னு தெரியாது. மிகுந்த சோதனை நிறைந்த, வேதனை நிறைந்த ஒரு நிலைமை. அந்த மகளுக்கு should have lost all her self esteem. சுய மதிப்பு கூட இல்லாமல் நான் எதற்கு ஜீவித்துக் கொண்டிருக்கேன்னு கூட நினைத்திருக்கலாம். ஆனாலும் அவள் சரீர பிரகாரமாக பாதிக்கப்பட்டவளாய் தான் இருந்தாள். ஒருவேளை மனோநிலைமையில் கூட ஒருவேளை பாதிக்கப்பட்டவளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் பாதிப்பு இல்லாமல் அவர் ஆலயத்தில் கடந்து வந்து ஆராதனை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு காரணத்தினால் இயேசுவானவர் அவளை காணும்படியாக முடிந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? உடைய வாழ்க்கையில் ஏதாவது வேதனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொல்லி
யூ ஆர் இன் கம்ஃபர்ட்லெஸ் ஜோன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுகிரகமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் துவண்டு போய் வீட்டில் சுருண்டு படுத்து விடக்கூடிய, அதற்கு பதிலாக நீங்கள் ஆலயத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வகையான நபர்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று பூரண சம்திருப்தியோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் யூ ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ஜெபம் பண்ண தேவையில்லை, எனக்கு தான் எல்லாமே இருக்கிறது, போதுமான பணம் இருக்கிறது, போதுமான வசதி இருக்கிறது, போதுமான எல்லா நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இனி எதற்கு நான் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நானும் நீங்களும் வீட்டில் பின்தங்கி இருக்கலாம். அப்படியும் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு நிலைமையும் மிகவும் மோசமான நிலைமை. எல்லாம் பூர்ணமாக இருந்தாலும் மோசம்தான், நாம எல்லாம் ஒன்று இல்லாம தவித்து கொண்டிருந்தாலும் மோசமான நிலைமை தான். அதற்கு பதிலாக அன்றன்றுள்ள அப்பம் எனக்கு தாரும் தேவனே என்று சொல்லி கர்த்தரண்டை என்றென்றும் எப்பொழுதும் நாம் அவரிடத்தில் கடந்து வருவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நாம we have to pray unceasingly, நாம நிறுத்தாமல் அவரோடு ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் நீங்களும் எல்லா அந்த 16, 17, 18 வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரிடத்தில் நம்ம நம்ம மிகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கு இருக்கு. அதுதான் கர்த்தருடைய நாமத்தில் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று அங்கு பார்க்கலாம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கூட தேவனை கடந்து வரும் பொழுதெல்லாம் தேவன் என்னை காண போகிறார். தேவன் என்னுடைய எல்லா காரியங்களையும் தெள்ள தெளிவாய் அறிந்திருக்கிறார். என்னை நான் அறிந்ததை காட்டிலும் என்னை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க பிரியமானவர்களே? நாமே புரிஞ்சுக்கிறதை காட்டிலும் நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு உள்ளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவருக்கு தெரியும். அவரிடத்தில் நாம் கடந்து வரும் பொழுது அவர் நம்மை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மை அழைக்கிற தேவனமாய் இருக்கிறார். எங்க அழைக்கிறார்? அழைத்து அவரிடமாய் வரும்படியாக. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நானும் நீங்களும் அழைக்கிற தேவன் அண்டை இருக்கிறார். தம்மிடத்தில் அழைத்துக் கொள்ளுகிற தேவன் இருக்கிறார். நம்முடைய வேதனையோடு கூட யாராவது வருவார்கள், நாம என்ன சொல்லுவோம்? நீங்க அங்க போங்க, இல்லைன்னா இங்க போங்க, அவரை தேடுங்க, இல்லைன்னா அவர்கிட்ட போன் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி ஒருவேளை வேற இடத்துக்கு அனுப்பி விடுவோம். ஏனென்றால் ஒருவேளை நம்மால் இயலாத காரியமாக இருக்கலாம். அவருடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பிக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக, சகாயம் செய்யும்படியாக நம்மால் முடியாத நிலைமையா இருக்கலாம். ஆனால் எந்த நிலைமையிலும் நம்மை சகாயம் செய்ய, நமக்கு உதவி செய்ய, நமக்கு தேவையானதை எல்லாம் செய்து நம்மை விடுவிக்க ஒரு வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஏதாவது போராட்டத்தில் இருக்கிறீர்களா? ஏதாவது கஷ்டத்திலும் துக்கத்திலும் தவிப்பிலும் இருக்கிறீர்களா? நிந்தனையோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அவமானத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நாளை தினம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சரியான இடம் இயேசுவின் சன்னிதானம். எல்லாரும் சொல்லுங்க பிரியமானவர்களே, என்னுடைய சரியான இடம் இயேசுவின் சன்னிதானம். இயேசுவின் சந்நிதிக்குள்ளாய் நாம் கடந்து வரும் பொழுது அவர் சகலத்தையும் அவர் புதிதாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவானவர் அழைக்கிறார். அந்த ஸ்திரீயானவள் அருகாமையில் வந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, எப்படியாக நடந்தது, எவ்வளவு காலம் நடந்தது எல்லாம் ஒண்ணுமே கேட்கல. அதற்கு பதிலாக ஸ்திரீயே என்று அழைக்கிறார். ஸ்திரீயே என்று சொன்னால் பெண்மணியே, மிகவும் மதிப்புக்குரிய பெண்மணியே என்று அதனுடைய அர்த்தம். அவ எல்லோரும் அந்த மகளை, அந்த ஸ்திரீயை கூனி என்று கூப்பிட்டு இருக்கலாம், சபிக்கப்பட்டவள் என்று கூப்பிட்டு இருக்கலாம், ஆசீர்வாதம் மற்றவள் என்று சொல்லியிருக்கலாம், அநேக பெயர்களை சொல்லி இருக்கலாம், அவருடைய பலவீனத்தை வைத்து பெயர்கள் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவானவர் அன்போடு கூட அவளை கனப்படுத்தும்படியாக ஸ்திரீயே என்று அழைக்கிறார். என்னையும் உங்களையும் பார்த்து அவர் அழைக்கும் பொழுது நானும் நீங்களும் அவரிடத்தில் கடந்து வர நாம் மிகவும் தைரியத்தோடு கூட, மிகவும் அன்போடு கூட, என் தேவன் என்னை அழைக்கிறார், என்னுடைய நேசர் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காணப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? இயேசு அழைக்கிறார்,
இயேசு அழைக்கிறார். கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என்னையும் உங்களையும் அழைப்பது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. என்னையும் உங்களையும் அழைப்பது உங்களுடைய வேதனையை வர்த்திக்கப்படும்படியாக அநேக குத்தி காட்டுகிற விதமாக கேள்வியை கேட்பதற்காக அல்ல. பதிலாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும்படியாக உங்களை அழைக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான வேதனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது, தேவன் அழைக்கும் பொழுது, தேவன் அண்டை நாம் கடந்து வரும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் பழைய எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். ஐயோ, நான் கூனியாயிருக்கிறேனே, நான் சபிக்கப்பட்டவளாயிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே, இவர் வேற கூப்பிடுகிறார், யார் என்று எனக்கு தெரியாது, போதகம் பண்ணுகிறார், நல்ல கிருபை நிறைந்த வார்த்தைகள் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை தான், அன்பு நிறைந்த வார்த்தை தான், ஆறுதல் படுத்துகிற வார்த்தை தான், அவர் என்னை கூப்பிடுகிறாரே, நான் எப்படியாக போக முடியும் என்று சொல்லி அவள் தயங்கி நிற்கவில்லை. அவள் ஒரு நாணத்தோடு கூட பின்வாங்கி நிற்கவில்லை. அவள் முன்னோக்கி கடந்து சென்றாள் என்று பார்க்கிறோம். நானும் நீங்களும், if you respond to Jesus call, you will receive your blessing. நானும் நீங்களும் இயேசுவின் கூப்பிடுதலுக்கு நாம் பதில் கொடுப்போமேயானால், அதற்கு அனுசரித்து நாம் முன்பக்கமாய் நாம் நடந்து போவோமேயானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் அதன்படி கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும்படியாக நம்மை நாமே சமர்ப்பிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அந்த சங்கீதம் 5:7 படியாக பயபக்தியோடு கூட பணிந்து கொள்ளும்படியாக, தேவனே நீர் என்னோடு பேசும், நான் அதை கேட்டு பணிந்து கொள்ளுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், ஆண்டவரே நீர்தான் எனக்கு போதுமானவர், நீர் ஒருவர் எனக்கு போதுமானவர் என்று நான் அறிகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் போவோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? பாருங்கள், ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, அப்ப முதலாவது அழைக்கிறார், தம்மிடத்தில் அழைக்கிறார். இரண்டாவது ஸ்திரீயே என்று சொல்லி அவளை கனப்படுத்துகிறார். மூன்றாவது உன்னை பலவீனப்படுத்துகிற அந்த காரியத்தினின்று உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, this year is going to be a year of release. கடந்த செய்தியில் நான் சொன்னேன், this year is going to be a year of fulfillment என்று சொன்னேன். ஆனால் இன்றைய தினம் ஒருபடி கூட கர்த்தர் நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டு ஒரு வாக்குத்தத்தை தருகிறார். this year is going to be a year of release and restoration. hallelujah. அவர் நம்மை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை எல்லாவற்றையும் அவர் நமக்கு திருப்பி தரப்போகிறார். எப்பொழுது தெரியுமா? நம் ஆலயத்தில் பயபக்தியோடு கூட பணிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவரண்டை அன்போடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நாம் சென்று இணைந்து கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா என்று சொல்லி 13வது வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, உடனே. உடனேனா க்ஷண பொழுதிலே, நொடி பொழுதிலே என்று அர்த்தம். உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசுவானவர் இங்கு செய்த காரியம், முதலாவது நம்மை காண்கிறார், நம்முடைய வேதனையை காண்கிறார், நம்முடைய குறைவுகளை காண்கிறார், நம்முடைய போராட்டத்தை காண்கிறார், கண்டு அவர் தம்மிடத்திலாய் அழைக்கிறார். மூன்றாவதாக நம்மை கனப்படுத்துகிற விதமாக மகனே, மகளே, ஸ்ரீயே என்று அவர் சொல்லுகிறார். நான்காவதாக அவர் நம்மை
உடைய பலவீனத்தினின்று நீர் விடுதலையாக்கப்பட்டா என்று அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் நம்மேல் கட்டளையிடுகிறார். ஐந்தாவதாக அவர் கைகளை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த க்ஷணத்தில் நம்முடைய எல்லா விதமான கட்டுகளும் அவிழ்ந்து நாம் நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பலவீனத்தின் தேவன் அல்ல, அவர் பலத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் வெறும் வல்லமையுள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மேல் ஆறுதலையும் அரவணைப்பையும் நம்மேல் கரிசனையும் கருணையும் காண்பிக்கிற தேவன் மட்டுமல்ல, நாம் நினைத்ததற்கும் அதிகமாக நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் புழுதியிலும் குப்பையிலும் கிடக்கும் பொழுது நம்மை கண்டு பரிதாபத்தோடு கூட கடந்து போகிற தேவன் அல்ல, பதிலாக நம்மை கைப்பிடித்து உயர்த்தி அவர் பிரபுக்களின் மத்தியில் உட்கார வைக்கும்படியாக நம்மை அலங்காரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். He want to beautify each and every one of us, my dear ones. Hallelujah. He will give beauty for your ashes. நம்முடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தால்? அவர் சொன்ன வார்த்தையின் படியே அப்படியே பிடித்து கொண்டு அவள் முன்னோக்கி தேவனிடத்தில் கடந்து சென்றாள். பழைய எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். எல்லாம் புதிதாக போகிறது. என்னை அழைக்கிற தேவன் என்னை மறுரூபப்படுத்த அவர் வல்லவர் என்று சொல்லி அவள் முன்பதாக கடந்து. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட கடந்து வருவீங்க பிரியமானவர்களே? 43வது அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 18, 19 வசனம் இப்படியாக சொல்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அங்கு சொல்லுகிறார். நானும் நீங்களும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் பவுல் அடிகளார் சொல்லுகிறதான வார்த்தைகள் வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13, 14வது வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது. எது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள்? பின்னானவைகளை மறந்து, பழையதெல்லாம் மறந்து, முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என்னை உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறதான நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு பந்தய பொருள் தர வேண்டும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், ஒரு விடுதலை தர வேண்டும், ஒரு சுகம் தர வேண்டும், ஒரு சௌக்கியம் தர வேண்டும், ஒரு ஆரோக்கியம் நமக்கு தர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவான காரியங்களை மாற்றிவிட்டு, குறைவான காரியங்களை மாற்றிவிட்டு நிறைவை கட்டளையிடும்படியாக கர்த்தர் ஆசைப்பட. எத்தனை பேர் அதற்காக நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்க பிரியமானவர்களே? நானும் நீங்களும் செய்ய வேண்டியது கர்த்தரண்டை விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து வர வேண்டும். அதன் மத்தியில் அநேகர் சொல்லலாம், இது வேறொரு நாள் வச்சுக்கலாமே, சபையில தான் நீங்க ஜெபிக்கணுமா, நீங்க தனியா ஜெபிச்சா போதாதா, நீங்க உபவாசம் இருந்து வீட்டில் ஜெபிச்சா போதுமே எல்லாம் சொல்லலாம். ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, என்னுடைய மகனையும் மகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். நான் அழைத்து, நான் என்ன பக்கமாய் அழைத்து அவர்களை தொடுவேன், நான் அவர்களுக்கு பேசுவேன், அவளை சுகப்படுத்துவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் தருகிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த வருடம் முழுவதுமாக ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். நான் எந்த காரணத்தினாலும் சபையின் ஆராதனையிலிருந்து மாறி நிற்க மாட்டேன். சபையின் ஒழுக்கத்திலிருந்து, அவரை துதித்திலிருந்து மாறி நிற்க மாட்டேன். எல்லோரும் ஒரு பொருத்தனை செய்வீங்களா பிரியமானவர்களே? ப்ளீஸ், அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் சொல்றேன். நான் ஒரு நாளும் ஜெபிக்காமல் நான் தூங்க மாட்டேன். ஒரு நாளும் ஜெபிக்காமல் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஒரு நாள் நான் இந்த வேதாகமத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டேன். இந்த வேதத்தை ஏனோ தானோ என்றல்ல, இதை மிகவும் ருசித்து வாசிக்கும்படியாக, ரசித்து வாசிக்கும்படியாக, புரிந்து கொண்டு வாசிக்கும்படியாக ஆவியானவரின் உதவியோடு கூட அதை வாசிப்பேன் என்று நானும் நீங்களும் பொருத்தனை பண்ண வேண்டும் பிரியமா. We have to daily pray, we have to daily devote our time to read the Bible and meditate on the word of
God. Hallelujah. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதன்படி வாழும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஸ்திரீயானவள் 18 வருடம் நீண்ட காலம்தான், நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணாம். ஆனால் விரும்பினது வரும்பொழுதும் ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நானும் நீங்கள் ஜீவ விருட்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோமா? 40வது சங்கீதம் 1வது வசனம், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் அவர் செவிகளை சாய்த்தார் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக. நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழைப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அவள் கர்த்தரிடத்தில் வந்த பொழுது ஒன்று அவள் நிமிர்ந்தால், இன்னொன்று என்ன பாருங்க, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். She started to praise God. நான் நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்து ஆசீர்வதிப்பது அவருடைய அன்பை காட்டுகிறார், நம்மேல் இருக்கிற அக்கறையை அவர் காண்பிக்கிறார், அவருடைய இரக்கத்தை நம்மேல் வைத்திருக்கிற மனதுருக்கத்தை அவர் காண்பிக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாதவர்களை நாம் போய்விடக்கூடாது பிரியமான. அதுக்கு பதிலாக நன்றி நிறைந்தவர்களாக இந்த மகள் செய்தது போல அந்த ஆண்டவருடைய அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் விசுவாசத்தோடு கூட முன்பக்கமாய் போனால், அவருடைய தொடுதலுக்காக பணிந்து கொண்டால், அவர் தொட்ட பொழுது அவளுக்கு சுகம் கிடைத்தது. அதோடு கூட அவள் திரும்பி போகவில்லை, நன்றி செலுத்துகிறவராக தேவனுடைய மகிமையை அவள் அறிவிக்கிறவர்களாக அங்கே தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். நானும் நீங்களும் கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதோடு கூட நிறுத்திவிடக்கூடாது, அதை தொடர்ந்து அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே, உன்னுடைய தேவை தான் என்ன, உன்னுடைய வேதனை தான் என்ன, உன்னுடைய பிரச்சனை தான் என்ன, நீ என்னண்டை வா என்று சொல்லுகிறார். அவர் என்னண்டை வா என்று அழைக்கிறார். பிரச்சனையோடு கூட பாரத்தோடு கூட நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் நானும் நீங்களும் தேவனண்டை கடந்து வரும் பொழுது அதை எல்லாவற்றையும் துடைத்து மாற்றி புதிதான ஒரு வாழ்க்கையை துவங்க அவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடி பாடி நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை ஒரு கழுகை போல எல்லா விதமான வேதனையிலிருந்து, சோர்விலிருந்து, பலவீனத்திலிருந்து பறந்து உயரும்படியான ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருவார். ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடிய வண்ணமாக கரத்தை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இது நாள் வரை செய்த நன்மைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோமா? நான் நம்பிக்கையோடு கூட வருகிறேன் ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட வருகிறேன் ஆண்டவரே. இவ்வளவா என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், எனக்கு தந்திருக்கிற நல்ல ஆயுசிற்காய், ஆரோக்கியத்திற்காய் சோத்திரம். அன்றே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளும் நீர் தந்த ஈவு ஆண்டவரே, நீர் எனக்கு தானமாய் தந்திருக்கிறீர். அன்றே அநேகர் உயிரில்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு நல்ல ஜீவனை தந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் பலவீனத்தோடு கூட, சோர்வோடு கூட, வியாதியோடு கூட, பிணியோடு கூட அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருந்து
மருந்துகள் வேலை செய்வதில்லை, மருத்துவம் வேலை செய்வதில்லை, சிகிச்சை வேலை செய்வதில்லை, அவளை குணப்படுத்துவதில்லை. ஆனால் என்னை குணப்படுத்தி அன்றைய பலப்படுத்தி உம்முடைய ஆணி தழும்புகளால் என்னை தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆணிப்பாடுள்ள தழும்புகளை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனே என்னை தொடும் என்று சொல்லுங்கள். இயேசுவானவர் தொடுகிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவானவர் தொடுகிற ஒவ்வொருவரும் நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவானவர் தொடுகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாய் அவர் வைப்பார். ஹல்லேலூயா. சத்ருவானவன் உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை உயர்த்த வேண்டுமாய் கர்த்தர் அவர் ஆசையோடு கூட ஆயத்தத்தோடு கூட இருக்கார். நீங்கள் சொல்லுங்கள், தேவனே என்னை உங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, பரிபூர்ணமாய் என்னை சமர்ப்பிக்கிறேன், நம்பிக்கையோடு கூட சமர்ப்பிக்கிறேன், விசுவாசத்தோடு கூட சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நாம் அவரிடத்தில் கெஞ்சுவோம். பிரியமானவர்களே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபையோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அதனால் நாம் எல்லோரும் ஒரு சில நிமிடம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். என்னுடைய வார்த்தையில் வந்த குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய சிந்தைகளில் வந்த குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா விதமான குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் பாவங்களுக்குமாய் என்னை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவும், சகல பாவங்களும் கழுவி சுத்திகரிக்க வல்லமைகளும் ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. என்னுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை கழுவும். என்னுடைய சகல இந்திரியங்களையும் கழுவும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கழுவும் ஆண்டவரே. என்னுடைய புதிய ஆண்டவரை சிருஷ்டியாய் என்னை மாற்றும்படியாய் என்னை ஒப்புவிக்கிறேன். நீர் என்னை கழுவுவதற்காய் சோத்திரம், என்னை மறுரூபப்படுத்துவதற்காய் சோத்திரம், என்னை சுகப்படுத்துவதற்காய் சோத்திரம், என்னை விடுவிப்பதற்காய் சோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் மறுசீரமைப்பை நீ மாற்றுவதற்காய் தருவதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் இந்த நேரத்தில் தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம், அவருடைய வயிற்று வலிகளை நீர் மாற்றிக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம், எல்லா முதுகு வலிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் சுகப்படுத்துவதற்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ரத்த சம்பந்தமான நோய்களையும் எல்லா ரத்த போக்குகளையும் நீர் சுகப்படுத்துவதற்காய் சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இயேசுவே என்னை தொட்டதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடுவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அக்கினியாய் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு பிரியமானவர்களே. உங்களுக்கு விடுதலையோடு கூட உங்களுடைய பரிபூர்ணமான சுகத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட அவரை மகிமைப்படுத்த அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்தவண்ணமாய் நன்றி செலுத்துங்கள். வாய்களை திறந்தவண்ணமாய் அவரை துதியுங்கள். வாய்களை திறந்தவண்ணமாய் இயேசுவே என்னை தொட்டதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொட்டதற்காய் நன்றி. இயேசுவே எங்களை தொடுவதற்காய் நன்றி. எங்களை சுகப்படுத்துவதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. எங்களை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தீங்கிலிருந்து விலக்கி காத்தீரே ஸ்தோத்திரம். எல்லா சத்ருவின் தந்திரங்களை விடுவித்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சபை முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் விசேஷத்த ஞானத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷத்த கிருபையினால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் யாரும் ஆண்டவரே அனாதைகள் அல்ல. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் தனிமையில் உள்ளவர்கள் அல்ல. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனா எங்களோடு கூட இருக்கிறீர். தாயா எங்களோடு கூட இருக்கிறீர். வல்லமையுள்ள தேவனா எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா விதமான நிலைமையிலும் எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிற தேவனா எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையோடு கூட பேசுங்கள். ஞானத்தோடு கூட பேசுங்கள். உயர்ந்த அதிகாரிகளும் மிகவும் பவ்யமாய் மிகவும் பக்குவமாய் மிகவும் தாழ்மையுள்ளவர்களாய் நீங்கள் அவர்களோடு கூட அன்போடு கூட மரியாதையோடு கூட பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேலை செலுத்துகிற பிரச்சனைகள் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி தருவார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை பிரியமானவர்களே? ஒருவேளை வயிற்றில் அந்த கர்ப்பத்தின் கனிக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் பிரியமானவர்களே. இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஒரு நாள் மலடியா யாரும் இருந்ததில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சகோதரிகளுக்காக, உங்களுடைய எல்லா உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். நாம் இங்கு ஜெபிக்கும் பொழுது ஊரில் அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. எரேமியா 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. அவர் சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். When you pray for your parents, when you pray for your relatives here, they will be healed in their place. Hallelujah. உங்களுடைய ஊரில்
நாளில் அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்ளுவார்கள், அவர்கள் சௌக்கியம் பெற்றுக்கொள்ளுவார்கள், அவர்கள் அவருடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சௌக்கியத்தோடு கூட, ஆரோக்கியத்தோடு கூட, பலத்தோடு கூட இந்த கூனியாய் இந்த ஸ்ரீ நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் அப்படியாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிமிரச் செய்வார், ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் சாட்சியாய் மாற்றுவார். கர்த்தருக்காக நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எல்லா ஜெபத்தையும் எல்லா துதி ஆராதனை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஏதாவது விட்டு போயிருக்கிற காரியமா இருந்தாலும் கூட, கேட்க முடியாத, கேட்டிராத ஆண்டவரே, நாங்கள் மறந்து போன ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் நீர் கிருபையாய் இறங்கி இவர்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோட கண்ணீரை நீர் துடையும் ஆண்டவரே. விசுரத்தின் கண்ணீரை துடையும், கவலையின் கண்ணீரை துடையும். இன்றிலிருந்து அவர்களை வாழ்க்கையில் அடைய கண்ணீர் வரும் என்றால் அது ஆனந்தத்தின் கண்ணீராக தான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளம் ஆண்டவரே மகிழ்ந்து விடுகிற கண்ணீராய் தான் அது இருக்க வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.